தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு, இயேசு சொன்னது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14 படிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இந்த வசனம் மிக முக்கியமான வசனமாக அநேகர் இதை முக்கியப்படுத்தி முதன்மைப்படுத்தி இதை தன்னுடைய இச்சைகளுக்கு சாதகமாக்கி, தன்னுடைய எண்ணங்களுக்கு சாதகமாக்கி, தன்னுடைய தவறான கொள்கைகளை புகுத்த இந்த வசனத்தை தவறாக பயன்படுத்தி அநேக மூத்த ஊழியர்கள் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. இந்த வசனத்தை சொல்லி உள்ளபடியே அப்படியே எடுத்துக்கிட்டா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அப்படின்னா எதையும் கேட்கலாம். அந்த அர்த்தம் தான். எதை வேணாலும் கேட்கலாம். இன்னொருத்தன் மனைவியை கேட்கலாம், இன்னொருத்தன் வீடை கேட்கலாம், இன்னொருத்தன் சொத்தை கேட்கலாம். கர்த்தருக்கு விரோதமானதும் எதை கேட்டாலும் சொல்லிட்டாரு. எதை வேணாலும், அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை வேணாலும் சொல்லிட்டார்ல. எதை வேணாலும் கேளு, அது நல்லதோ கெட்டதோ, எதை வேணாலும் கேளு தருவேன்னு சொல்லிட்டார்லன்னு சொல்லி இந்த வசனத்தை தன்னுடைய இச்சைகளுக்கு சாதகமாக தப்பாக பயன்படுத்துகிற கள்ள ஊழியர்கள் நமக்கு முன்னாடி நிறையா பேர் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இதே ஆக்கியோன் இது எழுதின இதே யோவான் இதே வசனத்தை நிருபத்தில் எழுதும்போது இதே வசனத்தை எப்படி எழுதுறான்? 1 யோவான் 5 அதிகாரம் 14-15 படிங்க. 1 யோவானில் இதே யோவான் எழுதுனது தான், இதே ஆக்கியோன் தான், இதே வசனத்தை தான் அங்கே இதே வார்த்தையை அங்கே எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. 1 யோவான் 5:14-15 படிங்க. நாம் எதையாகிலும் எதை வேணாலும், இதான் பாயிண்ட். அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நாம் அவரை பற்றி கொண்டு இருக்கிற தைரியம். இது வேற ஆள் எழுதலை, வேற ஒரு ஊழியக்காரன் எழுதலை. இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதின அதே நபர் தான் இந்த நிருபத்தை எழுதும்போது இதே கருத்தை இதே வசனத்தை தான் அங்கே எப்படி சொல்கிறான்? எதை வேணாலும் கேளு. எப்படி கேளு? அவருடைய சித்தத்தின்படி கேளு. இது ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? இங்கே வந்தால் தான் நம்ம அதை முழுமையாக அதனுடைய கருத்தை முழுமையாக நம்ம அடைய முடியும். அப்போ அந்த உள்ள வசனப்படி நம்ம இஷ்டத்துக்கு கேட்க முடியாது, கூடாது. எதை வேணாலும் கேட்க அந்த அர்த்தத்துக்கு தப்பாக போயிடும். அது அவர் சித்தத்தின்படி கேட்டால் எப்படி கேட்கணும்? அவர் விருப்பப்படி கேட்டால். உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட ஒரு பொருள் கேட்கும்போது எதை வேணாலும் நான் தர்றேன் மகனே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காம, அவங்க சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க? எனக்கு பிரியமானது நீ கேளு, எனக்கு இஷ்டமானது நீ கேளு அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளை நியாயமா, அம்மா எனக்கு பிரியாணி வாங்கி கொடு, தோசை வாங்கி கொடு, எனக்கு ஒரு 50 ரூபா கொடுமா, பேனா வாங்கணும். இதெல்லாம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு நியாயமான கோரிக்கை. பிள்ளை கேட்குறது நியாயம்தான். அம்மா 200 ரூபா கொடு, ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் கட்டணும், ஸ்கூலில் சொல்லிட்டாங்க. நமக்கு அது பெரிய தொகை தான், ஆனால் பிள்ளை கேட்குறது நியாயமானது. இந்த மாதிரி எதை வேணாலும் நியாயமானது
அப்பா அம்மாவுக்கு பிரியமானது கேட்கும்போது எதை வேணாலும் கேட்கலாம். அவங்களுக்கு பிரியமானதாக நீங்கள் கேட்கும்போது, நியாயமானதாக கேட்கும்போது அது எதுனாலும் செய்யப்படும். கடன் வாங்கியாவது கொடுத்துருவாங்க, கஷ்டப்பட்டாவது கொடுத்துருவாங்க. ஏன்னா பிள்ளை கேட்குது. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? லேலுயா. ஆகவே எதை கேட்டாலும் கேட்கலாம், அவர் சித்தத்தின்படி கேட்க மறந்துடக்கூடாது. அந்த சித்தத்தை அதில் புகுத்தி அவர் விருப்பத்துக்கு நம்ம எதை வேணாலும் கேட்கலாம். அந்த அர்த்தம்தான். அவருடைய சித்தம் என்ன, அவர் விருப்பம் என்ன, அவர் என்ன நினைக்கிறாரு. 1 தீமோத்தேயுல 2 அதிகாரம் 4 வசனத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இதுதான் அவருடைய சித்தம். அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சாத்தானே அதுக்கு தக்க ஜெபிக்க முடியும். அப்போ அவர் சித்தம் என்னன்னு சொல்லும் போது எல்லா மனுஷனும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படும். எல்லா மனுஷனுன்னா இந்து, முஸ்லீமு, புறஜாதி, அந்த ஜாதி, எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த கோத்திரமாக இருந்தாலும், உலகத்தில் எந்த பிறவியாக இருந்தாலும் மனுஷ பிறவிகள் முழுவதும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அதாவது இதே பவுல் சொல்கிறான் ரோமர் 10:1 இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே வாயிலிருந்து கர்த்தர் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும் போது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். லேலுயா. எல்லா மனுஷனும் சொல்லும் போது அதில் இஸ்ரவேலர்களும் அடக்கம்தான். ஆனால் அங்கே இஸ்ரவேலன்னு சொல்லி ஸ்பெஷலாக பிரித்து ஏன் சொல்கிறான்னா, அவன் இஸ்ரவேலை, அவன் ஜாதி, அவன் யூதன், அதனால் என் கோத்திரங்கள் ரட்சிக்கப்படணும். தப்பு இல்லை, தப்பு இல்லை. என் இன மக்கள் ரட்சிக்கப்படணும்னு நான் நினைக்கிறது தவறு இல்லையே, தப்பு இல்லையே. அதுபோல் உங்கள் இனம் ரட்சிக்கப்படணும். பவுல் வந்து புறஜாதிகளுக்காக அழைக்கப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அழைக்கப்படாமல் அவன் ஊழியா அது இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்காக விருப்பப்பட்டான், அவங்க ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறான். அதில் நீங்கள் ரோமர் 9 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வேதனைப்படுறேன், ரொம்ப நான் டென்ஷன் ஆகுறேன், ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நான் பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். அந்த ஜனங்களுக்காக நானே கிறிஸ்தை விட்டு சபிக்கப்பட்டு அப்படியே போனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறான். அந்த அளவில் ஒரு இனப்பற்றுதல். அதுக்கு பேர் ஜாதி வரி அல்ல, ரட்சிக்கப்படணுமே என்ற வைராக்கியம். அல்லேலூயா. நம்ம எல்லா மக்களுக்கும் நம்ம இனப்பற்றுதல் எல்லாருக்குமே இயற்கையாகவே இருக்குது, தப்பு இல்லை, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் ரட்சிக்கப்படணும்னு எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு அந்தந்த இனத்தை பற்றி ரட்சிக்கப்படணும்னு என்ன இருக்கணுமே தவிர மாம்ச வெறியா ஜாதி வெறியா மாறிடக்கூடாது. ஆகவே தேவ சித்தம் வந்து இஸ்ரவேலர்கள் தான் ரட்சிக்கப்படணும். தேவன் அப்படி சொல்லலை. தேவன் சித்தம் என்னன்னு பவுல் வெளிப்படுத்தும் போது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இதுக்காக தான் ஜெபிக்கணும்னு சொல்லி அதில் 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1 பார்க்கும்போது அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக, எல்லா மக்களுக்காக விண்ணப்பங்களையும் துதியும் தோத்திரமும் பண்ணணும்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு இல்லையா? இதுக்காக இப்போ சிலர் வந்து ஜெபிக்கிறாங்க. இன்றைக்கி தேர்தலுக்காக ஜெபிக்கிறாங்க, அரசியல்வாதிக்காக ஜெபிக்கிறாங்க, அவங்க ஆட்சி வரணும், இவன் ஜெயிக்கணும்னு ஜெபிக்கிறாங்க. ஆனால் எதுக்காக ஜெபிக்கணும்னு போட்டிருக்குன்னா 4ஆம் வசனத்தின்படி ரட்சிப்புக்காக, ரட்சிக்கப்படணும் என்பதுக்காக ஜெபிக்கணுமே தவிர தேர்தலுக்காக. எவன் வந்தால் நமக்கு என்ன? எவன் வந்து என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? எவன் வந்து என்ன ஆக போகுது? கழுத விட்டையில் முன் விட்ட பின் விட்டன்னா இருக்குது. ஒரு குட்டையில் ஊன மட்டையை தானே எல்லாரும். அவன் நிறைய லஞ்சம் வாங்கிட்டான்னு எதிர்கட்சிக்கார சொல்கிறான்னா இவன் கொஞ்சம் வாங்கிட்டான்னு தானே அர்த்தம்.
அப்போ நீ வாங்கினவன் தானே, உனக்கு கிடைக்கலன்னு பொறாமையில் அவனை வஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் ஆட்சிக்கு வந்துட்டா இவனை வைவான். இதுதானே அரசியல். இதுக்காகவா நம்ம ஜெபிக்கிறது? எவன் வந்தான்னா நமக்கு என்னடா? ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, ராமன் ஆண்டான் இல்லை ராமன் எனக்கு என்னடான்னு சொல்கிறான் ஒருத்தன். ராமன் ரொம்ப கண்ணியவன், ராவணன் அவன் வந்து அரக்கன். எவன் வந்தால் எனக்கு என்னன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். அந்த மாதிரி பிசாசி ஆண்டுக்கிட்டு இருக்கான். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு 1 யோவான் 5:19 இருக்க. உலகத்தின் அதிபதியாக யோவான் 14:30 சாத்தான் இருக்கானே. வெளிப்படுத்த 2:13 அவன் சிங்காசனம் போட்டு இந்த பூமியில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு போட்டிருக்கு. உலகம் முழுவதும் ஒரு நிமிஷத்தில் இயேசுவை காண்பிச்சு எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்கிறான். உலகம் வானமண்டலம் வரைக்கும் செக் போஸ்ட் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை வச்சுக்கிட்டு இருக்கான். இத்தனையும் அவன் ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் வரணும், அவன் ஜெயிக்கணும், இவன் இப்போ தேர்தலுக்காக அடேங்கப்பா 70 மணி நேரம் ஜபம், 12 மணி நேரம் ஜபம். இன்றைக்கி ஊழியக்காரன் முழுவதும் தேர்தலுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். வேர்ல்டு கப்பு ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் ஜெபிச்சான். போன தடவை இந்தியா வேர்ல்டு கப்பு ஜெயிக்கணுமா, தோத்தே போயிடுச்சு இந்தியா. எவன் ஜெயிச்சு நமக்கு என்னடா இருக்குது? எவன் வந்து உனக்கு என்ன ஆக போகுது? தேவ சித்தப்படி நீ ஜெபம் பண்ணு. தேவ சித்த ஜெபம் என்ன? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். முதல் ரட்சிக்கப்பட்டவன் சத்தியத்தை அறிகிற அறிவில் வளரணும். ரட்சிக்கப்பட்டதோடு நின்றக்கூடாது. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னா அதோடு நின்றக்கூடாது. 5ஆம் கிளாஸ் முடித்தாச்சு பாப்பா, அதோட போதுமா? 6ஆம் கிளாஸ் சேர்க்கணும்ல. அடிப்படை கல்வி 5 தான். 8 வரைக்கும் வந்து ஆல் பாஸு. அதுக்கு மேலே படிக்கணும்ல. படிப்பு வந்து அதுக்கு அளவுகோல இல்லையா? படிச்சுக்கிட்டே இருக்கலாமே. எவ்வளோ படித்தாலும் நல்லது தான் நமக்கு. அதனால் ரட்சிக்கப்பட்டேன்னா சத்தியத்தை அறிஞ்சையா? நீங்கள் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறான். சத்தியத்தை அறிகிற அறிவில் அவன் அடையலை. சத்தியம்னா என்னென்னா இயேசு சொல்கிறார் சுருக்கமாக, நான் தான் சத்தியம்னு சொல்கிறார். நானே சத்தியம். அல்லேலூயா. இயேசுவை யாருன்னே அவனுக்கு தெரியல. அப்பான்னு சொல்ல ஆசை. அப்பான்னு சொல்லவா? இல்லை உமா அம்மான்னு சொல்லவா? இல்லை அருள்நாதன்னு சொல்லவா? இறையல் கல்லூரியில் சொல்லிக் கொடுக்குறான். அம்மையப்பர்னு சொல்லி கொடுக்குறான். அம்மையப்பர். இந்த ஆர்சியில் ஒரு பாட்டு இருக்குல்ல, அம்மையப்பர். அதாவது ஆணும் பெண்ணும் 2 கலந்த பிறவின்னு சொல்கிறான். ஐயா கர்த்தரை கடவுளை சொல்கிறான். அப்படி அம்மையப்பர்னே சொல்கிறான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்காருன்னு சொல்கிறான். அப்போ அந்த அறிவு இல்லைல்ல. ஆண்டவர் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி ஆணைத்தான் படைச்சார தவிர பெண்ணை படைக்கலை. அப்போ அவருடைய சாயல் ரூபம் வந்து ஆதாமு தான், ஆணு தான். இதை கூட புரியாமல் அவன் அம்மையப்பர்னு சொல்லி 2 கலந்தது தான் கடவுள்னு சொல்கிறானே ஒருத்தன். இறையில் கல்லூரி அடி இவங்கிட்ட படித்தா என்னடா விளங்க போகுது? தேவர் யாருன்னு தெரியல, இயேசு யாருன்னு தெரியல. ஆவியானவரே ஒருத்தன் இல்லைன்னு சொல்கிறான் ஒரு கூட்டம். அது ஒரு சக்தி, புகை, பவர், கடவுளிடத்துலேருந்து வர்ற ஒரு 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 சக்தி. அது ஆளுத்துவம் உடையவர் இல்லைன்னு சொல்கிறானே ஒரு முட்டா பையன். அதுக்கு ஒரு கூட்டம் போய்கிட்டு நம்பிக்கிட்டு தானே போகிறான். அப்போ அந்த சத்தியத்தை அறியலை இல்லை. அவங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறான். ஆனால் சத்தியத்தை அறிகிற அறிவு அடையலையே. இந்த 2ம் அடைகிறது தான் தேவ சித்தம்னு இங்கே போட்டிருக்கு. எல்லா மனசனும் ரட்சிக்கப்படவும் 1. 2வது ரட்சிக்கப்பட்டவன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இப்போ இந்த 2 பேர் ஞானசாரம் எடுத்தாங்க போன தடவை. விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாரம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அதில் அப்படித்தான் மார்க் 16:16 போட்டிருக்கு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானசாரம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். முடிஞ்சு. அதோட முடியல. ரட்சிக்கப்பட்டவன் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இப்போ இந்த வந்து உட்காந்துருக்குறாங்க, சத்தியத்தை கேட்குறாங்க. மறுபடியும் பிறந்த குழந்தை எப்படி பால் குடிக்குது? பிறந்தாச்சா முடிஞ்சா இதோட அப்படியே போட்டுடலாமா? குழந்தைய பால் கொடுக்காம செத்துரும். அது வளர்ந்த பிள்ளை வளர்கிறதுக்கு களங்கமில்லாத ஞானப்பாலில் மேலே வாஞ்சியாக இருக்கணும்னு சொல்லி 1 பேதுரு 2 அதிகாரத்தில் பேதுரு எழுதுனான்.
கலங்கம் இல்லாதன்னா கலப்படம் இல்லாத பால். இப்போ தாய்ப்பாலை ஏன் கொடுக்க சொல்கிறோம்னா, கலப்படமே இல்லாத பால் தாய்ப்பால். அங்கே இனிப்பு இருக்கும், அங்கே சூடு இருக்கும், நோய் நொடி பிள்ளையை தாக்காது. அதுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு டாக்டர்களே சொல்கிறாங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அன்னையை காட்டிலும் தாயை காட்டிலும் மேலானவர், தகப்பனை காட்டிலும் மேலானவர். அவர் கொடுக்குற கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே நம்ம எப்படி இருக்கணும்? அனுதினமும் குடிக்கணும். இப்போ பிறந்த குழந்தை பார்த்திங்கன்னா 10 தடவை குடிக்கும் ஒரு நாளைக்கு. தாய்மார்களுக்கு தெரியும், குடிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க அதிகமாக சத்தியத்தை உள்வாங்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம சாலமோன் ஐயா என்கிட்ட இளமையை பற்றி சொல்லுவார். சின்ன வயசில் எங்கே கூட்டம் இருந்தாலும் ஓடிடுவேன் ஐயா, எங்கே இருந்தாலும் போவேன் ஐயா, எங்கே இருந்தாலும் அந்த அந்த வாஞ்ச அதுதான் எனக்கும் அப்படி தான் இருந்தது. என் வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி தான் இருந்துச்சு. பிறந்த குழந்தை அழத்தான் செய்யும், பாலுக்காக ஏங்கத்தான் செய்யும். அந்த பால் கலங்கமில்லாத ஞானப்பாலாக இருந்தால் புஷ்டியாக நல்லா வளர்ந்துருவான். இல்லாட்டினா நோஞ்சல், வகுத்தால் போகிறது, பேதி வர்றதெல்லாம் இருக்குல்ல சின்ன குழந்தைகளுக்கு, கலப்படம் உள்ள பாலுன்னு அர்த்தம். ஆகவே தேவ பிள்ளைகளே, வேத வசனம் ஒன்று தான் கலப்படம் இல்லாதது. மனித உபதேசம் முழுவதும் கலப்படம் உள்ளது. புரிஞ்சுக்கங்க. ஸ்தாபனமா, பைபிள் காலேஜா, இன்றைக்கி உள்ள போதர்களா, எல்லாமே கலப்படம் உள்ளது. புரிஞ்சுக்கங்க. என்னையும் அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டால், நானும் அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை அண்டி, ஸ்தாபனத்தை சார்ந்து, ஒரு பைபிள்களை சார்ந்து நான் பேசுனா நானும் கலப்படம் உள்ளவன் தான். ஆனால் நம்ம கொள்கை என்ன? நம்ம ஸ்தாபனம் எது? நம்ம தலைவர் எது? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நம்ம தலைவர் யாருன்னு சொல்கிறோம்? இயேசுவ தலைவர்னு சொல்கிறோம். தலைமை இடம் எங்கன்னு சொல்கிறோம்? நமக்கு வழிகாட்டிகளை யாருன்னு சொல்கிறோம்? சொல்லுங்கள். அப்போ நமக்குன்னு ஒன்றும் இல்லை. நமக்குன்னு ஒரு ஸ்தாபனமோ நமக்குன்னு உலக தலைவரோ உலக வாரியமோ இல்லையே. எல்லாமே இயேசுவை நம்ம சொல்கிறதுனால, அதை நம்ம சரியாக சார்ந்து இருக்கிறதுனால. ஆனால் ஒன்று, நம்ம இன்னும் அதில் பூர்ணப்படலை. இன்னும் நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அந்த 100க்கு 100 அடைஞ்சிட்டோம்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனால் கரெக்டான வழியில் வந்துட்டோம், நல்ல பாதையில் வந்துட்டோம். இன்னும் நம்ம அந்த இலக்கை அடையலை, நோக்கி போகிறோம், கரெக்டாக போகிறோம். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அல்லேலூயா. இதைத்தான் அநேக மக்களுக்கு நம்ம சொல்லணும். நம்ம அப்படி கரெக்டாக போகிறதுனால கலப்படமுள்ள உபதேசம்னு இதை சொல்ல முடியாது. வேணா சத்து குறைவுன்னு சொல்லலாம், கலப்படம்னு சொல்ல முடியாது. இதை கலப்படம்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. மற்ற உபதேசங்கள் முழுவதும் கலப்படம். அவன் ஆவிக்குரிய தகப்பன் சொல்லி கொடுத்தான்னு ஒருத்தன் சொல்கிறான். அவன் ஆவிக்குரிய தகப்பன் என்னடா சொல்லியிருப்பான்? அவனுக்கு அவன் தகப்பன் சொல்லியிருப்பான். இப்படியே போனீங்கன்னா ஸ்தாபனத்தில் போய் முடியும். மார்ட்டின் லூதர் 15ஆம் நூற்றாண்டில் போய் முடியும். அவன் எங்கேருந்து வந்தான்னு கேட்டால் ஆர்சியிலேருந்து வந்தான். ஆர்சி எங்கடான்னா ரோமாபுரியில் பாபிலோனிய கொள்கையும் ரோமர் கொள்கையும் அவன் கலாச்சாரங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி அவன் செஞ்சான். அந்த புத்தி தானே வரும். ஆனால் 1ஆம் நூற்றாண்டில் உண்டாக்குன இயேசுவின் திருச்சபை, இயேசுவின் உபதேசம், அப்போஸ்தல உபதேசம், அந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்ததுனால இது கலப்படம் கிடையாது. ஒரிஜினல் கலப்படம் இல்லாத ஞானப்பால். இதை நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கும் போது, இந்த சத்தியத்தை பருக ஆரம்பிக்கும் போது தான் தேவ சித்தத்தை முழுமையாக நீங்கள் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஆகவே எதை செய்தால் நான் ஆண்டவர்கிட்ட முத கேட்டது அதான், ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவு எனக்கு தாங்க, உம்மை அதிகமாக அன்பு கூற, உம்மை அதிகமாக அறிந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி முதல்ல நான் கேட்டது அதான். பொருள் சத்தியத்தை தான் கேட்டனே தவிர வீடு வாசல் காரு பங்களாவை நான் கேட்கலை. பொதுவாக ஊழியக்காரன் முழுவதும் வந்துட்டா செட்டில் ஆயிடுவோம்னு நினைக்கிறான். கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் ஏற்றுப்பா. ஐயா செட்டில் ஆகிட்டீங்களா? அப்படி என்ன கேட்குறான்னா, காரு பங்களா வந்துருச்சா, எல்லாம் வசதி வந்துருச்சா, அதான் செட்டில் ஆகிட்டான்னு கேட்குறான். ஏன் ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியுமா? சத்தியம் என்னன்னு தெரியுமா? ரகசிய வருகை என்னன்னு தெரியுமா? 2ஆம் வருகை என்னன்னு தெரியுமா? ஏன் 666 என்னன்னு தெரியுமா? 1000 ஆண்டு அரசாட்சி என்னன்னு தெரியுமா? நித்திய நியாயந்தீர்ப்பு தெரியுமா? ஒரு இளவும் தெரியாது. அவன் செட்டில் ஆகிட்டானா. அழிஞ்சு போகிற பணம் இருந்து என்னடா செய்ய?
சொத்து சுகம் 1000 இருக்கட்டுமே, என்ன செய்ய? என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அதை ஒன்றும் காப்பாற்ற முடியாது. அவனை அதை பணத்தை வச்சு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. எல்லாம் மாய, எல்லாம் மனசு சஞ்சலம்தான். அதனால் ராஜாக்கள் ரட்சிக்கப்படுவது, மந்திரிகள் ரட்சிக்கப்படுவது, பெரிய ஆளுகள் ரட்சிக்கப்படுவது, தோத்திர ஜபங்கள் பண்ண வேண்டியது ரட்சிப்புக்கே தவிர, சத்தியத்தை அறிகிற அறிவிக்கே தவிர, உலக அரசியலுக்கு, உலக காரியங்களுக்கு அல்ல 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 என்பது திரும்ப 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 நான் சொல்லிக் கொள்கிறேன். நீங்களும் மனதுக்குள்ளே ஆழமாக அதை ஊண்டிக்கோங்க. ஆகவே எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லி முட்டாத்தரமாக வசனத்தை முழுமையாக சொல்லாமல் தேவ சித்தப்படி நம்ம கேட்கணும் என்ற ஒரு புரிதலோடு நம்ம கேட்கணும் என்பது தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன். ஏன் அப்படி எதை வேணாலும் கேளுங்கன்னு சொல்லி மொட்டையாக ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு உதாரணம் சொல்கிறேன். மத்தேயு 14 7ஆம் வசனம் படிங்க. எதை கேட்டாலும் தருவேன் என்று அவனுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். யாரு இவன்? யாரு இவன்? பேர் தெரியுமா? ஏரோது மகாராஜா. அவன் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாக்கு கொடுக்குறான். எதை வேணாலும் நான் கேளு, நான் தர்றேன். அந்த அம்மா கிட்ட, அந்த பிள்ளையினுடைய தாய்கிட்ட அந்த பொம்பளை பிள்ளை ஓடி போகுது. அந்த இவன் பிறந்த நாளைக்கு டான்ஸ் ஆடி அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைய வச்சிருச்சு, சந்தோஷப்படுத்திட்டான். அந்த சந்தோஷத்தில் அவன் மெய் மறந்து எதை வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டான். இயேசு ராஜாவுக்கும் இந்த உலக ராஜாவுக்குள்ள வித்தியாசத்தை தான் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த புள்ள ஓடி போய் அம்மா கிட்ட கேட்குது, எதை வேணாலும் தர்றேன்னு சொல்கிறாரு, எதை கேட்க? அந்த அம்மா என்ன சொல்லுது? யோவான் சாணனுடைய தலையை கேள். எவனாவது யாராவது கேட்பாங்களா? இது எப்படி புரிஞ்சிருப்பாங்க? இந்த ராஜா அதை நினைஞ்சிருப்பானா? இப்படி கேட்பாங்க, சதி திட்டத்தோடு இருக்காங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தால் அந்த வார்த்தை சொல்லுவானா? யோவான் சாணனுடைய தலையை கேள். ஏன்னா எதை வேணாலும் கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டதாக எல்லா மக்களுக்கு முன்னாடி சொல்லிட்டான்ல ராஜா சொன்னது தான், மறுப்பே கிடையாது. அப்போ ராஜா கிட்ட அந்த தகவல் போகுது, யோவான் சாணனுடைய தலையை கேள். அவன் ரொம்ப துக்கப்படுறான். அடாடாடாடாடா, இப்படி கேட்டாலே, அடாடா, யோவான் சாணகனா அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனுஷன். ரொம்ப டென்ஷன் ஆகி வேதனைப்பட்டு அவனாலேயே தாங்க முடியாது, அவனாலேயே அதை மாற்ற முடியல. ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க, எல்லாரும் வாக்கு பண்ணிட்டான், எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டான். சொல் மாறக்கூடாது. ராஜா அந்த காலத்தில் சிறைச்சாலையிலேயே அவனை தலையை வெட்டி ஒரு தாம்பளத்தில் வச்சு கொண்டு வந்து, இந்தா ராட்சசி பிறவியே போ. அதுக்கு பிறகு அவன் யோசிச்சிருப்பான், எதை வேணாலும் கேளுன்னு அடுத்து சொல்லுவானா ஐயா? அவன் எனக்கு எது பிரியுமோ அதை கேள் அப்படின்னு மாற்றி சொல்லுவான் இனிமேல். அப்போ நம்ம சொன்னது தப்பாக போச்சுனாலும் பின்னாடி புரிஞ்சிருப்பான். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அல்லேலூயா. அவர் பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறாரு. அதனால எதை வேணாலும் கேளுண்டு அவர் சொன்னாலும் அவர் சித்தப்படி கேளுங்கன்னு சொல்லி எங்கள் ஆவியானவரை கொண்டு அங்கே உணர்த்தியிருக்கிறார் என்ற ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க. அதனால் எதை வேணாலும் கேளுங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை தப்பாக போதிக்கிற கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், நமக்கு முன்னோடி ஜனங்க சொன்னதை நீங்கள் நம்பாமல் கேட்காம அவர் சித்தப்படி எதை வேணாலும் கேட்டு பழகுங்க. அவர் சித்தப்படி எது எது இருக்கோ அதெல்லாம் கேளுங்க. கர்த்தர் நியாயமானதை தருவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்ற அந்த தலைப்பில் இரண்டாவதாக, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அந்த அடிப்படையில் ஜெபத்தை கேட்கணும். நம்ம ஜெபம் எதை வேணாலும் சந்தேகப்படாமல் கேட்கணும்.
மார்க் 11:22 பாருங்க. இயேசு அவளை நோக்கி, தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீங்க பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவர் சொன்னபடியே ஆகும் என்று உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அந்த சந்தேகம் என்ற வார்த்தை அங்க சொல்றாரு, கவனிங்க. எதை வேணாலும் கேளுங்க, சந்தேகப்படாமல் கேளுங்க. முதல்ல தேவ சித்தப்படி கேளுங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோம். இரண்டாவது, சந்தேகப்படாமல் கேளுங்க. எதை வேணாலும் கேளுங்க, சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, யாக்கோப்பு 1 அதிகாரத்தில் 6 படிங்க 8 வரை. யாக்கோப்பு 1 அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிக்கும்போது அங்கே என்ன அப்போஸ்தலர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட அவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடனே அவன் எதை வேணாலும் கேளு. சந்தேகப்படுகிறவன் காட்டினால் அடிபட்டு அலைகிற கடனை அலைக்க அவன் ஒப்பா இருக்கிறான். அந்த மாதிரி சந்தேகப்படுறவன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினைக்க கூட கூடாதுன்னு இருக்கு. அப்புறம் 2 மனசு உள்ளவன் தன் வழிகளை எல்லாவற்றிலும் நிலையற்றவனா இருக்கான். இந்த மாதிரி உள்ளவன் எப்படி காரியம் வாய்க்கும், எப்படி நல்லா இருக்கும்? ஒரு மனுஷன், உதாரணமாக சொல்கிறேன், பேதுரு கடலில் நடந்து வர கட்டளையிடும் அப்படின்னு கேட்குறான். ஏசு கடலில் நடக்கிறார். நான் ஆண்டவரே கடலில் நடந்து வர உமக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்லும்போது வா என்று சொல்கிறாரு. என்ன முடியும்? விசுவாசித்தால் உங்களால் கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு இருக்கு. நாம் 100க்கு 100 கரெக்டாக அப்படி இல்லாதனால பாஸ் ஆகாமல் இருக்கேன். முடியும், வான்னு சொல்கிறாரு. அவன் கீழே கடலில் இறங்கி நடந்தானே இருக்கு, நடந்தானே போட்டிருக்கையா. நடந்தப்போ இது ஆச்சரியம் இல்லையா? இயேசுவை போல நடக்க முடியுமா? முடியும். உடனே கொஞ்ச நேரம் ஆன உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த அலைகளை பார்த்து அலைய டம்முன்னு அடிக்கும் போதும் ஐயோ அப்பா, உடனே ஒரு பயம், உடனே மூழ்க ஆரம்பிச்சிட்டான்னு போட்டிருக்கு. இங்கே போட்டிருக்கு, மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஏசு கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார். என்ன சொன்னார்? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகப்படுறான் தெரியுது, அப்படியே போடான்னு தள்ளி விடாமல் கையை பிடிச்சிக்கிட்டு தான் சொல்கிறாரு. ஏன்பா சந்தேகப்படுறேன்? நல்லா தானே நடந்த, ஏன் சந்தேகப்படுற? விசுவாசம் நடக்க செய்தது, சந்தேகம் மூழ்க செய்தது. நம்ம வாழ்க்கையில் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் எல்லாவற்றிலும் செய்கிறார். அதை இன்னைக்கும் ஆண்டவர் கரண்டில் தான் இருக்கார். இப்பையும் உயிரோடு தான் இருக்கார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அற்புதம்னா சொல்லுறாங்க, இன்னைக்கும் அதே அற்புதம் நடக்கும் அவர் சித்தப்படி இருந்தா. ஆனால் சந்தேகம் என்ற வார்த்தை அங்கே உள்ள நுழையக்கூடாது. கடல் அலைகள் பிரச்சனைகள் மனிதனுடைய அன்றாடும் செயல்பாடை குறிக்கும், அன்றாடும் பிரச்சனைகளை குறிக்கும். கடல் டப்புன்னு அடைக்கிற மாதிரி வாழ்க்கையில் சோதனைகள் கஷ்டங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இவைகளெல்லாம் பார்க்கும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? அதெல்லாம் முடியாத ஆண்டவரே, அதெல்லாம் யாராலும் நம்ம பார்வைக்கு அப்படி நினைக்கிறோம். நம்மளே தீர்மானம் பண்ணிடுறோம். அதான் இருமனம் சொல்கிறது. அவன் நிலையற்றவனாக இருக்கிறான், அவனுக்கு ஜெபம் தேவையில்லை, அவனுக்கு கோயில் எதுக்கு தேவையே இல்லை. ஒருத்தன் ஒரு பெரிய மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போண்டு சந்தேகப்படாமல் விசுவாசித்தா நடக்கும்னு சொன்னீங்களே,
ஜெபம் பண்ணுவோம்னான்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் போய் நின்றுக்கிட்டு இந்த பக்கத்தில் ஒரு கம்மாய் இருக்குது, பெரிய கம்மா. அந்த கம்மாயில் இந்த திருப்பரங்குன்ற இயேசுவி நாமத்தில் அப்படியே பேருந்துண்டு அப்படியே விழுந்துருங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தானா அந்த மலை அப்படித்தான் நிற்கிது. இவன் சொன்னானா, அதான் தெரியும்ல எனக்கு முந்திய, இந்த எண்ணத்தில் ஜெபிச்சிருக்கான். மலைன்னு சொல்கிறது மலை அல்ல, மலை போன்ற பிரச்சனை, மலை போன்ற ஒரு கஷ்டம். சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கும். அப்போ சமுத்திரத்தை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும், அலைகளைப் போல கொந்தளிப்புகள் வந்தாலும், மலையை போன்ற ஒரு மலை போல சொல்கிறாங்களே, மலை போல வந்தது பனி போல போயிருச்சுட்டு, மலை போல ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்போது சந்தேகப்படாமல் அந்த பிரச்சனையை பார்த்து இயேசுவி நாமத்தில் அது போயிடும். அந்த வல்லமை உனக்கு இருக்குது, கர்த்தர் கொடுத்துருக்காரு, அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கிறார். சந்தேகம் மட்டும் அங்கே பூத்தக்கூடாது. சந்தேகம் வந்தாச்சுன்னா எல்லாம் போச்சு. ஒரு சின்ன ஓட்டை முழு கப்பலையே கவுத்திருமே. அதே மாதிரி உன் வாழ்க்கையில் சந்தேகம் என்ற வார்த்தை சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. உன் மனைவி மேலே வந்து நீ நம்பிக்கை இருக்க போய் தான் வீட்டில் விட்டுட்டு நீ வேலைக்கு போகிற, நைட்டு வர்ற நம்பிக்கை தானே, என் மனைவி எனக்கு உத்தமையாக இருக்கா, நல்லா இருக்கா. கொஞ்சம் சந்தேகம் வந்தால் நிம்மதி இருக்காது, அங்கே சாப்பிட முடியாது, அங்கே வேலை செய்ய முடியாது. நீ உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து, என்ன இங்கே வந்துட்டியா, உங்கள் மனைவி அங்கே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், யாராவது அம்மா வந்திருக்கோம், அப்பா வந்து யாராவது பேசிக்கிட்டு இருக்கும் பாவம். இவனுக்கு வெளியே நின்று சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாளா, யாரோட என்னோட இவன் நிம்மதியே போச்சு, சமாதானமே போச்சு. இந்த மாதிரி சந்தேகப்படுறவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கான். வீட்டில் பூட்டை போட்டு இப்போ பூட்டு போட்டு போகிறவெல்லாம் இருக்கான் வேலைக்கு. மனுஷனாடாவன் ஏன் பூட்டை உடைச்சிட்டு அந்த அம்மா செய்ய முடியாதா? ஒரு பொம்பளை நினச்சா எதையும் செய்ய முடியும். காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி, மங்கை வெள்ளம் பொங்குனா அடக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க, ஆம்பளையால் முடியாது, பொம்பளையால் முடியும். எதுக்கு கட்டுப்படுறா? கர்த்தருக்கு பயந்து, சத்தியத்துக்கு பயந்து, மனச்சாட்சிக்கு பயந்து. என் புருஷன் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. கட்டுப்பட்டு இருக்காலே தவிர உனக்கு பயந்துக்கிட்டு அந்த அம்மாவை பூட்டை போட்டு ஜெயிச்சிட்டோம்னு நீ அப்படியெல்லாம் நீ ஒன்றும் ஜெயிக்க முடியாது ராஜா. நீ அதை புரிஞ்சுக்க. உன் மனைவி உண்மை உள்ளவளா, அவன் மனச்சாட்சிக்கு கர்த்தருக்கு பயந்து இருந்தால் தவிர அவரை நீ ஒன்றும் செய்ய முடியாது. புரிஞ்சுக்க. எவனும் பொம்பளை அடக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு ஏன் சொல்கிறான்? அதனால் சந்தேகம் குடும்பத்தை உடைச்சிடும். சந்தேகம் உன் மனைவி மேலே புருஷனுக்கோ, புருஷன் மேலே மனைவியோ தயவு செய்து சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிடுவார், கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் மேலே நீ முழு மனதோடு இருந்தா உன் புருஷனை கர்த்தர் பார்த்துக்கிடுவார், உன் மனைவியை கர்த்தர் பார்த்துக்கிடுவார், உன் பிள்ளைகள் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. ஆகவே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது நீ கேட்குறது எதுவோ அது செய்யப்படும். 2. 3வது சொல்லி முடிக்கிறேன். 3வதாக என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் செய்வேன் என்ற சொன்னவர் அவர் சித்தத்தின்படி எதை கேட்க சொல்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இங்கே ஒருவர் சொல்கிறாரு, மத்தேயு 7:7 கேளு, 7:7 கேளு அப்படின்னு சொல்கிறார். இந்த வசனத்தில் எதை வேணாலும் கேளுங்கன்னு சொல்லாமல் அவர் எதை கேட்க சொல்கிறார்? லூக்கா 11:13 போட்டிருக்கு. எதை கேட்க சொன்னார்னு அங்கே போட்டிருக்கு. இங்கே மத்தேயில போடலை, லூக்காவில் போட்டிருக்கு. எதை கேட்க சொல்கிறாரு? பொல்லாதவளாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல தர்மங்கள், நல்ல காரியங்களை கொடுக்க நீங்கள் அறிஞ்சிருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் கேட்க சொன்னது எதை கேட்க சொல்கிறாரு? கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி
அங்கே மொட்டையாக சொல்லிட்டாரு. அப்போ அங்கே ஏன் முழுசாக சொல்லலைன்னா, முழுசாக ஒரே இடத்துல இருக்காது ராஜா. அதுக்கு தானே 4 சுவிசேஷம் இருக்குது. ஒன்றில் இல்லாதது ஒன்றில் இருக்கும், ஒன்றில் இல்லை. அதுக்கு தான் நான் ஃபுல் காஸ்பல் 4ஐயும் படிக்கணும்னு சொல்கிறது. ஒரே சுவிசேஷத்தை சொல்லி இப்போ படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு நீ வரக்கூடாது. மத்தேயு வந்து கா, மார்க்கு அரை, லூக்கா முக்கா, யோவான் முழுசு, ஃபுல் காஸ்பல். அதான் பூரண சுவிசேஷம் சொல்கிறது. சுவிசேஷம் சொல்கிறது இந்த 4ஐயும் சேர்த்து தான். ஒன்றில் இல்லாத ஒன்றில் இருக்கும், ஒன்றும் இல்லாத ஒன்றும் இருக்கும். எல்லாத்தையும் இதில் உள்ள கருத்து அங்கே மாற்றிருக்கும், அதில் உள்ளது இங்கே இருக்கும். எல்லோரும் 4 பேர் இப்போ அப்போ நான் இருக்கேன், என் பக்கத்தில் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க. பாஸ்டருடைய சரித்திரத்தை எழுதுங்க, பவுல் பாஸ்டருடைய வரலாறை எழுதுங்கன்னு சொல்லிட்டா, நான் வரலாறை நான் எழுதலை, நீங்கள் ஆளுக்கால் ஒரு நோட்டு எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒரு ஆள் ஞாபகம் இல்லாத ஒரு ஆள் எழுதுவார், ஒரு ஆள் ஞாபகம் உள்ளது இன்னொரு ஆளுக்கு ஞாபகம் வராது. எல்லா நோட்டையும் எடுத்து படித்தா தான் என்னுடைய இதை முழுசாக புரிஞ்சுக்கிற முடியும். உதாரணம் சொல்கிறேன். ஆமாம், எல்லோரும் என்னை பற்றி எல்லாரும் ஒரே ஆள் கரெக்டாக சொல்ல முடியாது. அதான் கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கணும். இப்போ பைபிள் அதுக்கு தான் எல்லாத்தையும் நம்பிடாதீங்க, பின்பற்றாதீங்கன்னு போட்டிருக்கு. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக என்னாதீங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்கா தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. அப்போ இதுலேயும் பொல்லாங்கா தோன்றுகிறது உண்டு, இதுலேயும் விட்டு விலகிறது உண்டு. அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் பைபிளை முழுசாக நீங்கள் படித்தாலும் எல்லாத்தையும் கை கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. பழைய ஏற்பாடு வேறு, புதிய ஏற்பாடு வேறு நம்ம சொல்கிறது காரணம் தான். ஆண்டவர் தானே கொடுத்தார், பழைய ஏற்பாடும் ஆண்டவர் தானே கொடுத்தார், புதிய ஏற்பாடும் ஆண்டவர் தானே கொடுத்தார்ப்பா. எல்லாவற்றையும் சோதித்து பாரு, உனக்குள்ளது எது. உனக்கு ஒரு ஒரு +2 எத்தனையோ மாணவர்கள் எழுதலையா இந்த தடவை ரிசல்ட் வருதுன்னு வைங்க, உன் நம்பருக்கு உன் பேருக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதைத்தான் நீ பார்க்க உனக்கு ஆகுமா தவிர, ஒருத்தன் பாஸ் ஆகிட்டான், ஒருத்தன் ரொம்ப 490 எடுத்துட்டான்னா எனக்கு தானே அவனுக்கு உள்ளதுப்பா. உனக்கு நான் எனக்கு அது பொருந்தும்னு பொருந்துமா? உனக்கு பொருந்துமா? உனக்கு உன் பேருக்கு உன் நம்பருக்கு என்ன ரிசல்ட் வருதோ, என்ன மார்க் வருதோ அதான்ப்பா உனக்கு. அதுபோல் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு கத்தி கதறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது எனக்கு தாண்டா நீ ஏன்டா சொல்கிற? உனக்கு சொல்கிறது அவர் சொல்லியிருக்கார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படி சொன்னார்ல, அதுதான் உங்களுக்கு சொல்கிறார் தவிர பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது உனக்குன்னு நீ எடுக்கக்கூடாது. அப்பத்தையும் கொடுத்தவர், மீனையும் கொடுத்தார். ஆனால் அப்பத்தை மாதிரி மீனை சாப்பிடக்கூடாது, சாப்பிட முடியாது. அப்பத்தை அப்படியே வாயில் போட்டு அப்படியே நீ வந்து எந்த கழிவு பொருளே இல்லை, அப்பத்தில் கழிக்கிறதே இல்லை, அப்படியே நல்லா சுவைச்சி நல்லா அப்படியே ஒரு சின்ன துளியோட கீழே விழாமல் நீ மிழுங்கலாம். மீனை அப்படி சாப்பிட முடியுமா? மீனை மண்டை இருக்கும், முள் இருக்கும், அங்கே கழிவு பொருள் நிறையா இருக்குது. கறி தான் எடுத்து சாப்பிடணும். முள்ளுகளை மண்டையும் கண்ணையும் அப்படியே வாழையும் பிடிச்சி தின்னுக்கிட்டு இருப்பியா? அந்த மாதிரி தான் கர்த்தர் கொடுக்குறார். எல்லாவற்றையும் சோதித்து பார், நலமானதை உனக்குள்ளதை பிடிச்சிக்க, உனக்கு இல்லாததை விட்டு விலகு, எடுத்துரு. ஆகவே கேளுங்கள் சொல்லும்போது, கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லும்போது எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்காத ராஜா. அவர் எதை கேட்க சொல்கிறாரு? பரிசுத்தாவியை கேட்க சொல்கிறாரு. பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்கிறார். ஏன்னா மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டார். சில ஆளுங்க சொல்கிறாங்க பெந்தேகோசுக்காரங்களுக்கு தான் பரிசுத்தாவி, கான்ட்ராக்டாக அவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு தான் அது சொந்தம், நமக்கெல்லாம் வராதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. எவரோ ஒரு நாதாரி அப்படி சொல்லி கொடுத்துட்டான் நான் நினைக்காதீங்க. வசனம் போட்டிருக்கு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டாரு. மாம்சம்னா இந்த உடம்பு யார் யாருக்கு இருக்கோ எந்தெந்த எல்லாருக்குமே ஆவியானவர் உண்டு. அப்போஸ்தலர் 10:44
புறஜாதிக ஞானசானமே பெறாதவங்க, முழுசாக சத்தியத்தை அறியாதவங்க, அவங்க மேலே ஆவியானவர் இறங்கிட்டாரியா. இது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? படிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. யாவர் மேலும். யாருமே ஞானஸ்தானமே பெறலங்க. அவன் இயேசுவை பற்றி முழுசாக அறியல. அவன் யூதனும் இஸ்ரேலும் கிடையாது, அவன் புறஜாதி, சம்பந்தம் இல்லாதவன் மேலே இறங்குறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆவியானவர் எல்லாருக்கும் சொந்தமானது. அதனால் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு யாரும் கான்ட்ராக்ட் வாங்க முடியாது, ஆவியானவரை குத்தைக்கு எடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஆவியானவர் கேட்குற எவனுக்கும் கொடுக்கப்படும், கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். அல்லேலூயா. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை தான் ஆண்டவர் கேட்க சொல்கிறாரு. ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏன் கேட்க சொல்கிறாரு, என்ன காரணம், அடுத்த வாரம் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச முடியாது, டைம் இல்லை. ஆகவே அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியானவரை ஏன் கேட்க சொல்கிறாரு, ஏன் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு, அது ஏன் வலியுறுத்துறாருன்னா, அந்த ஆவியானவரால் நமக்கு என்னென்ன நன்மை இருக்குது, என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லி அடுத்த ஒரு செய்தியில் நான் முழுமை பெறுகிறேன், சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒன்றாவது தேவ சித்தப்படி கேட்கணும், ரெண்டாவது சந்தேகப்படாமல் கேட்கணும், மூணாவது பரிசுத்த ஆவியானவரை கேட்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த புரிதல், இந்த ஆசீர்வாதங்களை இதை கேட்குற எல்லாருக்கும் உண்டாவதாக. நன்றி, வணக்கம்.